அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஆசாட நவராத்திரி முதல் நாளுங்க. வாராகியை யார் ஒருவர் மனதார விரும்பி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமுமே வராது. வாராகி அன்னையை வழிபாடு செய்கிறவங்க இந்த ஆசாட நவராத்திரி நாளில் நமக்கு சனிதோஷம் விலகணும், கடன் தீரணும், கோடி செல்வம் சேரணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு இலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வாராகி அன்னையோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே வாராகி அன்னையோடைய படம் வைத்து வழிபாடு செய்வாங்க. அப்படி படம் இல்லை அப்படிங்கும் பொழுது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கலசம் அமைத்தும் வழிபாடு செய்யலாங்க. இந்த நாளில் நீங்கள் இந்த ஆசாட நவராத்திரி நாள் எல்லாமே வாராகி அன்னையை வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு இருக்குதோ அந்த நாளுக்குரிய பூக்களையோ நெய்வேத்தியத்தையோ படைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க. எத்தனை நாள் வழிபாடு செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலனை வாராகி அன்னை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பா. இந்த ஆசாட நவராத்திரியின் முதல் நாள் சனிக்கிழமை நாளே தொடங்குறதுனால ரொம்பவும் அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு சனிதோஷம் விலகணும், கடன் பிரச்சனை தீரணும், பணம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது இந்த நாளில் நீங்கள் நெய்வேத்தியமாக நாவல் பழம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நீல நிற சங்குப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா இந்த பூவை நீங்கள் வாராகி அன்னைக்கு தாராளமாக சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருந்துளசிங்க. கருந்துளசி அப்படிங்கிறது சாதாரணமாகவே வாராகி அன்னைக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு இலை. கருந்துளசி இலை கிடச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாராகி அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது சனிதோஷம் இருந்தாலும் விலகும், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீருங்க. உங்களுக்கு வாராகி அன்னையோடைய ஸ்லோகம் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாளில் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி எங்களுக்கு எந்த ஸ்லோகமுமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஓம் வாராகி அன்னையே போற்றி, ஓம் வாராகி அன்னையே போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக வாராகி அன்னையோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். இந்த நாளில் வாராகி அன்னையை நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் தீர்ந்து கோடி புண்ணியம் உங்களுக்கு சேருங்க, கோடி பணமும் சேரும். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.